திண்டுக்கல்லில் இந்து முன்னணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரிடையே ஏற்பட்ட மோதலில் பாஜக நிர்வாகி ஒருவரின் மண்டை உடைந்தது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு இரு தரப்பினரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிமாறன் வழங்க கேட்கலாம். மணிமாறன், வணக்கம். அங்கே என்ன நிலவரம், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது திண்டுக்கல் தாடிக்கொம்பு பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் காவல்துறை அனுமதியுடன் கிளர்ச்சி பிரச்சார இயக்கம் இன்று நடைபெற்றது. இந்த பிரச்சாரம் நடைபெற்ற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திண்டுக்கல் ஒன்றிய செயலாளர் சரத் என்பவர் பேசும்போது இந்து முன்னணியைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர் வினோத் என்பவரை ஒருமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதை அடுத்து அருகே நின்று பார்த்த அந்த இந்து முன்னணியைச் சேர்ந்த வினோத் மற்றும் வினோத்துடன் இருந்த இந்து முன்னணியினர் அங்கே இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் இந்து முன்னணியர் அதே இடத்திலேயே தாக்கிக் கொண்டனர். காவல்துறையினர் அந்த இடத்தில் இருவரையும் பிரித்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். அங்கே தாக்கிக் கொண்டதில் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் மற்றும் இந்து முன்னணியினரும் காயமடைந்தனர். இவர்கள் இருவரையும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அப்போது கம்யூனிஸ்ட் கட்சியினரை பார்ப்பதற்கு கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஏராளமானோர் கூடியிருந்தனர். அங்கு அதே போன்று இந்து முன்னணியர் மற்றும் பாஜகவினரும் அரசு மருத்துவமனையில் கூடியிருந்தனர். அப்போது காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அதை மீறி அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு பல்வேறு கண்டன கோஷங்களை பாஜக மற்றும் இந்து முன்னணிக்கு எதிராக எழுப்பினர். அப்போது இந்து முன்னணியினர் பாஜகவினரும் எதிரெதிரே அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட துவங்கினர். இதையடுத்து இருவரும் மாறி மாறி கோஷங்கள் எழுப்பதை தொடர்ந்து இடையில் திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாச்சலபதி தலைமையிலான போலீசார் வெகு நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தினர். குறைந்தது 30 நிமிடங்களுக்கும் மேலாக இந்த சாலை மறியல் போராட்டத்தினால் போக்குவரத்து நெரிசலானது. மேலும் இந்த பேச்சுவார்த்தையின் போதே கம்யூனிஸ்ட் கட்சியினரும் பாஜகவினரும் சாலையிலேயே சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டு இதில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒரு உருட்டுக்கட்டையை எடுத்து அடித்ததில் பாஜக கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் பாலமுருகன் என்பவருக்கு மண்டை உடைக்கப்பட்டு ரத்த வெள்ளமானது. இதையடுத்து அரசு மருத்துவமனைக்கு அவரை முதலுதவி சிகிச்சைக்காக உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தற்போது திண்டுக்கல் நகர் டிஎஸ்பி கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் தற்போது அரசு மருத்துவமனையை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 20க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் தற்போது கைது செய்துள்ளனர். அதே போன்று 30க்கும் மேற்பட்ட பாஜகவினரையும் இந்து முன்னணியினரையும் காவல்துறையினர் தற்போது கைது செய்துள்ளனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிமாறன்.